இன்னைக்கான எலக்ட்ரிசிட்டி சம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் a resistor whose value R, அதாவது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது 10 ohm is connected to a 10 volt battery. அப்போ வோல்ட் எவ்வளோ 10. What will be the power and the amount of heat? அப்போ P கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் P equal to V into I ன்னு. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது Vயும் Rயும். ஓகேவா? அப்போ ஐக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? V by R அப்படி போட்டுக்கலாமா? அப்போ to V by R. அப்போ என்னது V square by R. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ வரும்? 100 by 10 equal to 10. இதுதான் என்னது P-யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, பவர் கண்டுபிடிச்சாச்சு 10 வாட்ஸ் அப்படின்ட்டு. அடுத்து ஹீட் கேட்டிருக்காங்க. நான் இதான் முன்னாடியே ஃபார்முலாவில் சொன்னேன். ஹீட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? I ஸ்கொயர் RT. ஓகே, H is equal to எவ்வளோ? I ஸ்கொயர் RT. ஐன்றது என்னது? கரண்ட். Rன்றது ரெசிஸ்டன்ஸ், Tன்றது டைம். ஓகே, இப்போ ஐன்றது என்னது? ஆக்சுவலாக V is equal to IR. அப்போ I equal to என்னது? V by R. அப்போ V by R 10 by 10 எவ்வளோ? 1. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான் டேரெக்டாக. இன்டூ அந்த ஓம்ஸ் ஃபார்முலாவை போட்டால் டேரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 minute. நம்ம எப்பயுமே என்னது செகண்ட்ஸ் தான் போட போகிறோம். அப்போ 1 minuteனா எத்தனை செகண்ட்ஸு? 60 செகண்ட்ஸ். அப்போ 60 ஈக்குவல் டு எவ்வளோ? 60 ஜூல்ஸ். ஜூல்ஸ்னால் என்னது? ஹீட்டோடது. அப்போ ஆப்ஷன் டி. இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.